மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளாக கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சமைச்சோம்னா ரொம்பவே இந்த குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடித்த பின்னாடி இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், சோம்பு வெந்தயம் நல்லாவே வெடிச்சிருச்சு. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்த பின்னாடி இதில் வந்து உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோங்க. இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 30-35 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் சீக்கிரம் வதக்கணும், அதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பழம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு 2 நிமிஷம் நம்ம கண்ணாடி பழம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயமும் கொஞ்சம் கண்ணாடி பழம் வந்துருச்சு. நம்ம இதில் வந்து உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல்ல சேர்த்துக்க போகிறோம். எப்போயுமே இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒரு 25 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் இதே மூடி வச்சு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இந்த பூண்டு வதங்குற நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க கருவாட்டு துண்டுங்களை சுடுதண்ணியில் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். சுடுதண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து சால கருவாடு. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதை தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா இது வதங்கின பின்னாடி இதில் வந்து நம்ம எல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த குழம்புக்கு மல்லித்தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கலந்து விட்டு மூடி வச்சு இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வரணும். அப்புறம் இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் பொடி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா வற்றி கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆன பின்னாடி தான் நம்ம கருவாடு துண்டுகளை போடணும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு. அந்த எண்ணெயும் லைட்டாக மேலே அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கருவாடு துண்டுகளை இதில் மேலே சேர்க்க போகிறோம். கருவாடு துண்டுகளை சேர்த்து நம்ம வந்து ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாதுங்க, ஏன்னா எல்லா கருவாடும் கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கேஸ் வந்து சிம்லேயே வச்சு இதை கொதிக்க விட்டுறலாம். குழம்ப எல்லா கருவாடு துண்டுகளும் சேர்த்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து சால கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கருவாடுக்கு பதிலாக மற்ற கருவாடு கூட சேர்த்து நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவாடும் நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பரான கருவாட்டு குழம்பு காய்கறிகளை சேர்க்காமல் செஞ்சாச்சு. இது நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் இல்லைனா வந்து வாழைக்காய்லாம் போட்டு கூட குழம்பு வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கருவாட்டு குழம்பு ரெடி ஆச்சு. இன்றைக்கி நான் பண்ண இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டு மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.